எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்தபடினாலே பிதாவின் பணியை செய்ய ஆரம்பித்தார். 2 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 2வது அதிகாரத்திலே அந்த 9வது வசனம் வாசிக்கின்ற பொழுதிலே எலிசா எலியாவை பின்தொடர்ந்து வருகின்றார். அவர் ஊழியத்தின் நாட்களிலே நாம் எங்கெங்கெல்லாம் எலியா சென்றாரோ அங்கெல்லாம் அவர் பின்தொடர்ந்து வருகின்ற பொழுதிலே ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். இதை எலிசாவும் நன்றாக அறிந்தபடினாலே இஸ் a best follower என்று சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு கேளுங்க, உங்களுக்கு ஹீரோயின் யாருன்னா யார் சொல்லுவாங்க? எங்க அப்பா, எங்க அம்மா. அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, அதுக்கு நல்ல குணத்தை பார்ப்பாங்க. எங்க அப்பா என்ன குடிச்சாலும் சரி, எங்க அம்மா என்ன அடிச்சாலும் சரி, என்ன திட்டினாலும் என்ன சிரிச்சாலும் அவனுக்கு நல்ல குணத்தை பார்த்து ஒவ்வொரு பிள்ளை தனிப்பட்ட கேட்பாருங்க. அவன் சொல்லுவாங்க, எங்க ஹீரோயின் யாரு? எங்க அப்பா. எங்க ஹீரோயின் யாரு? எங்க அம்மா. அதை ஒரு பின்பற்றுதல், ஃபாலோவர். இங்கு எலியாவை எலிசா பின்பற்றினபடினாலே இருவரும் பிரிகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற உடனே அங்கு எலியா கேட்கின்றார், நான் உன்னை விட்டு பிரிந்து போய் இருக்கின்றேன், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது எலிசா கேட்கின்றார், என்ன கேட்கிறார்? ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி எலியா எத்தனை அற்புதங்கள் செய்தார் தெரிந்தவர் கலந்து வருகிறார். 9 எலிசா 18 அற்புதங்களை செய்தார். அப்படி ரெட்டிப்பாக. அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பின்பதாக என்னுடைய பெற்றோர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, நான் என் தகப்பனையும் தாயும் கிறிஸ்துவ வாழ்க்கையை பின்பற்றுகின்ற வழியிலே என்னுடைய வாழ்க்கை தராதரமானது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு கூட இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துடைய பணியை தொடர்படியாக கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற வழியிலே அங்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் ஏற்படுகிறது. எலிசாவும் எரிகோவிலே இருக்கிறார்கள். எரியோ என்றால் சபிக்கப்பட்ட ஸ்தலம். அந்த சபிக்கப்பட்ட ஸ்தலத்துல இன்றைக்கு நாம் கூட இருக்கிறோம். இந்த உலகமானது தேவனாலே சபிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். ஆனால் ஆதாமின் ஏவாளின் கீழ்ப்படியாமையினாலே அது சபிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. எனவே நாம் வேர்வை சிந்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த எரிகோவிலே இருந்து எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு கில்காலிலே இருந்து அவர்கள் பெத்தேலுக்கு வருகிறார்கள். கில்கால் என்றால் புரட்டப்பட்ட ஸ்தலம். என்னுடைய வாழ்க்கை புரட்டப்பட்டது. புரட்டப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மாறினபடினாலே நான் அங்கு கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறேன். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு, சபை. சபைக்குள்ளாக உங்களுக்கு
போய் பக்கத்து வீட்டுல போய் சுவிசேஷம் சொல்லுதோ என்று சொல்லி உங்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதை காட்டிலும் மேலான ஒரு வழிமுறையை உங்களுக்கு கற்றுத் தருகின்றோம். நீங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு செவுத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. உங்க வீட்டுக்கு வர பால்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க, போஸ்ட்மேனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கொரியர் பாய்க்காக ஜெபம் பண்ணுங்க, ஸ்கேனருக்காக ஜெபிங்க. நீங்க சுவிசேஷம் சொல்றதே வேண்டாங்க. உங்களுடைய ஜெபம் அது ஒரு பணியாக, அது ஒரு வேலையாக, அது ஒரு சேவையாக காணப்படுகிறது. நீங்கள் அவ்வாறு கிறிஸ்துவை நீங்கள் இப்படி நீங்கள் பின்பற்றி நீங்கள் ஜெபிக்கின்ற உடனே உங்களுடைய ஜெபமானது இந்தியா முழுவதுமாக அசைக்கவும் மாற்றக்கூடியதாக மாறிவிடும்.